தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே வேதபுரி வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்களுக்குள் மழைநீர் சென்றிருக்கிறது. இதனால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் குருநாதன். விவரங்கள். நந்தா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த கனமழை காரணமாக தற்போது சாகுபடி செய்யப்பட்டுள்ள அதாவது இளம் பயிர்கள் சம்பா, தாளடி நீரில் மூழ்கி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதே போல் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே திருநெல்லூர் பகுதியில் உள்ள வேதபுரி வடிகால் வாய்க்காலில் மழைநீர் அதிக அளவில் செல்வதால் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த உடைப்பு காரணமாக அருகில் உள்ள விளைநிலங்களுக்கு இந்த மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் அருகில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள விளைநிலங்கள் முழுவதும் நீரில் மூழ்கி உள்ளது. விளைநிலங்களா ஆறுகளா என்பது போல இந்த காட்சிகள் என்பது இருக்கிறது. நாற்று நடவு செய்து 1 மாதமே ஆன இளம் பயிர்கள் நீரில் சுமார் 3 அடி ஆழத்திற்கு மூழ்கி உள்ளதால் இன்னும் 1 வாரத்தில் பால் பிடித்து கதிர் வரும் தருவாயில் பயிர்கள் அனைத்தும் உடைந்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுவரை நாற்று நடவு, உரம் தெளிப்பு என ஏக்கருக்கு 25,000 வரை முதல் 30,000 வரை செலவு செய்து லாபம் பார்க்க வேண்டிய நேரத்தில் பயிர்கள் முழுவதும் சேதமடைந்து விட்டதாக கூறும் விவசாயிகள் இந்த வேதபுரி வடிகால் வாய்க்காலை பலமுறை தூர்வார சொல்லி அதிகாரிகளிடம் மனு அளித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே பாதிக்கப்பட்ட பகுதிகளை வேளாண் அதிகாரிகள் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். மேலும் இந்த வேதபுரி வடிகால் வாய்க்காலை போர்க்கால அடிப்படையில் தூர்வார வேண்டும். அப்படி தூர்வாரினால் மட்டுமே மீதமுள்ள பயிர்களை காப்பாற்ற முடியும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நன்றி குருநாதன் விவரங்களுக்கு.